திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரம் தியானம் என்ற பகுதியை சிந்தித்து வருகிறோம். அதிலே 5வது பாடல் இன்றைக்கு பார்க்கணும். மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல இறுக்கி அனைத்து விளக்கும் திரியொக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கு. மாயா விளக்கு என்ன ஓரளவு புரியும், ரொம்ப கஷ்டமாக இல்லாத பாட்டு அது. இந்த எருக்குதல்னு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த அழித்தல்னு அர்த்தம். நெருக்குதல் போல அது எருக்குதல் ஒரு வார்த்தை. அதாவது மாட விளக்கு மாட வீதியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, உயர்ந்த இடம்னு அர்த்தம். ராஜவீதின்னு இப்போ நாம் சொல்கிற மாதிரி மாட வீதின்னு சொல்லுவாங்க. அந்தணர்கள் வாழ்கின்ற இடத்துக்கு மாட வீதின்னு பேர். ஏன்னா அவர்களுக்கெல்லாம் நன்றாக இருக்கணுன்றதுக்காக மாட மாளிகையோடு அவளுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க அக்ரஹாரத்தில். எனவே அது மாட வீதின்னு சொல்கிற வழக்கம், இன்றைக்கி கூட மாட வீதின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. அதுபோல் இங்கே மாட வீதின்றார். மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி என்றால் அந்த மாட விளக்கு போல உயர்ந்த நிலையிலே அந்த விளக்கை ஏற்றுவது போல ஆக்ஞை என்ற இடத்தில் உங்களுக்கு ஏற்றப்படுகிற விளக்குன்னு. அது என்ன, அப்படிப்பட்ட அந்த குருவ நடுவில் சிந்திக்கிற தியானத்தின் பொழுது சினம் வரக்கூடாதுன்றார், கோபம் வரக்கூடாதுன்றார். கோபம் வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நான் காந்தி அடிக்கடி நான் மேற்கோள் காட்டுவேன். அவர் சொல்றார், என்ன சொல்றார்? உண்ணாவிரதம் என்பது உண்ணாமை அல்ல, உணவை பற்றி எண்ணாமை என்றார். ஆனால் உண்ணாவிரதம்னா சாப்பிடாம இருக்கிறது உண்ணாவிரதம் இல்லையா, உணவை பற்றி எண்ணாமல் இருப்பது தான் உண்ணாவிரதம்ன்றார். அதுபோல கோபப்படக்கூடாது என்று சொன்னால் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்தாமல் உள்ள அடைக்கிறீங்க, அதுவே தப்புன்றார். வெளிப்படுத்த முடியல நம்மால. தமிழ் அதுக்கெல்லாம் சொற்கள் நமக்கு இருக்குது. செற்றனல் போலும் செயிர்த்தனல் போலும். சிலப்பதிகாரத்தில் இது கண்ணகி வரப்பொழுது ஒரு அந்த காவலாளி வந்து சொல்கிறான் பாண்டியங்கிட்ட, என்னமோ தெரியலைங்க அவ்வளோ பயங்கரமாக இருக்காங்க அந்த அம்மா, தலையில் வெறிகோலமாக வராங்க அந்த அம்மா, என்னமோ கோபம் இருக்கிறது. செற்றனல் செயிர்த்தனல் 2 வார்த்தை சொல்கிறார். செற்றம் என்பது பகை, பகையினாலே வருகின்ற கோபம். செயிர்த்தல் என்று சொன்னால் உள்ளத்திலே இருப்பது, அது ஏதோ ஒரு வழியிலே வெளியே வருவது. வாய் வழியாக வரலாம், கண்ணில் வரலாம். அது செற்றம் என்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. பொதுவாக சினம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, வெகுளுதல் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கு. இதெல்லாம் கோபப்படுற பொழுது இருக்கிற ரியாக்ஷன். இதெல்லாம் என்னென்ன மாதிரி ரியாக்ஷன் என்று பார்க்கும். சில பேர் வேகப்பட்டு நம்ம வாயை விட்டா இதழ் அதுக்குவான், பல்ல முடிக்கணும் அப்படின்வான். அது வரையான கோபம், அதுக்கு மேலே அவனால் கோபப்பட முடியாது. சில பேர் மேலே கோபப்பட்டே என்ன செய்துடணும் இல்லையா. அதுபோல் சினத்தை அடக்குதல் என்பது அல்லன்றார். சினத்து விளக்கினை அழிச்சிடணும், அது இருக்கவே கூடாதுன்றார். வெகுளாமை தானே சொல்கிறார் திருவள்ளுவர். அதிகாரம் சொல்கிற பொழுது வெகுளாமைன்னா அந்த கோபமே வரக்கூடாது, வந்ததை அடக்குதல் என்பது வேறு. கோபமே வரக்கூடாது என்பதுதான் உயர்ந்த நிலை அப்படின்றான். அந்த பயிற்சி நமக்கு வேணும்ன்ற. எனவே தியானம் செய்கிற பொழுது சினத்து விளக்கினை, நான் அப்பா சொல்கிறதுக்கு நினச்சி சிரிக்கிறேன். அதாவது காஞ்சி, இது எங்கள் ஊர் பக்கம் மணல்மேடு பக்கம் எங்கள் ஊர். அங்கே அப்பைநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே புத்தளி புலிவாய் போனாங்க, அப்பைநல்லூர் இருக்குது. அங்கே ஒருத்தர் அந்த காலத்தில் அனுஷ்டானம் தீட்சை பெற்றுக்கிட்டாராம், சமய தீட்சை. அவர் யாருன்னு சொன்னால் எல்லாருக்கும் கடன் கொடுக்குறவர். அங்கே அந்த காலத்தில் கொஞ்சம் 5 ரூபா 10 ரூபா கடன் கொடுக்குறவர். அவர் ஒரு மாதத்துக்கு ஒரு வட்டியை வாங்குவாராம். அது அப்பா சொல்லியிருக்காங்க. அனுஷ்டானம் பண்ணுற பொழுது, சாயங்காலம் அனுஷ்டானம் பண்ணுற பொழுது விபூதி எப்படி குழைப்பாரான். குழைச்சிக்கிட்டே, ஏடா அந்த உத்தரவேரர் உடையான் என்னடா வட்டி கொடுத்தானடா அப்படின்னு கேட்பாரான். இங்கே திருநீர் குழைச்சிக்கிட்டு. அவன் இல்லைன்னு வேணாம், அடி செருப்பால அப்படின்னு மந்திரத்துக்கு பதிலாக அடி செருப்பால அப்புறம் குழைப்பாரான். இது என்னடா அனுஷ்டானம், வட்டியை நினச்சிக்கிட்டு அவனை செருப்பால் வைக்கிற மாதிரி ஏன்னா வைக்கிறார். அப்பா சொல்லுவான், அப்பா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிடா அந்த காலத்தில் எதுவும் தெரியாமல் இருந்தாங்கடா, தீட்சை ஏறது எதுக்குன்னு தெரியல, அது ஏதோ ஒரு கௌரவம் நினச்சிக்கிட்டு தீட்சை பண்ணிட்டு சாயங்காலத்தை விபரிடுவானுங்க, வட்டி வாங்குறோன்னா விபரிடுவாங்க சொல்லுவான். கோபம் என்பது, தியானம் என்பது கோபத்தை இயல்பாக அடக்கி விடுதல். 4 குற்றத்தை சொல்கிறார் இல்லையா, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4 சொல்கிறார். அந்த 4 சொல்கிற பொழுது அழுக்காறு என்றால் பொறாமை, அவா
ஒரு பொருள் மேலே வருகின்ற ஆசை, அது கிடைக்கவில்லை என்றால் கோபம், வெகுளி. அந்த கோபத்தால் வருவது இன்னாச்சொல். ஒரு வரிசை முறை சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். பொறாமை, பொறாமைப்பட்டால் ஒரு ஆசை வரும், ஆசை வந்தால் அது கிடைக்கவில்லை என்றால் கோபம் வரும், கோபம் வந்தால் கடுஞ்சொல் வரும். இதை அப்படி சொன்னது நான் இப்படி திருப்பி சொல்லுவேன். கடுஞ்சொல் ஏன் வருகிறது? கோபம் வந்தால் வருகிறது. கோபம் ஏன் வருகிறது? ஆசை வந்தால் வருகிறது. இது ஒரு பொருள் மேலே. ஆசை ஏன் வருகிறது? பொறாமையால் வருகிறது. அதோடு நிறுத்திவிடார். பொறாமை ஏன் வருகிறதுன்னு கேட்கணும். வருகிறது வருகிறது, அது என்ன பதில்? அது என்ன பதில் சொல்ல முடியும்? இதெல்லாம் காரணம் காரியம். ஏது பற்றி ஒன்று காரண காரியமாக வருது. காரணமே இல்லாமல் பொறாமை வருது நமக்கு. திருவள்ளுவருடைய அந்த பொறாமை அழுக்காருக்கு அவர் எழுதுகிறார் பரிமேழகர், பிறர் ஆக்கம் பொறாமைன்னு எழுதுகிறார். பிறருக்கு கடுஞ்சொல் சொல்கிறது பொறுக்காது, அதெல்லாம் சொல்லலை. பிறர் ஆக்கம், அடுத்தவன் வளர்ந்தாலே பிடிக்காது உனக்கு, அடுத்தவனுடைய செல்வமே உனக்கு பிடிக்காது. அது கல்வியால் வரலாம், புகழால் வரலாம், செல்வத்தால் வரலாம். அடுத்தவனுக்கு என்று வந்தால் உனக்கு ஏன் எரியுது சொல்கிறான் இல்லையா? வயிறு பற்றிட்டு எரியுதேன்னு சொல்கிறான் இல்லையா? ஒரு வார்த்தை. அவன் பார்க்குற போது வயிறு எரியுதுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? வயிற்று எரிச்சல். அது ஏன் என்றால் காரணம் தெரியாது. அதுவும் இல்லாமல் இருப்பது தான் அழுக்கார் என்று இயல்பாகவே போயிடுது இல்லையா? திருவாசகத்தில் பெருமானுக்கு சொல்கிற பொழுது ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான். இயல்பாகவே அவன் தலைவன். நீ ஏற்றுக்கிறியோ இல்லையோ? இப்போ இருக்கிற கட்சி தலைவர்கள் நாம் ஏற்றுக்கிட்டாலும் அவன் தலைவன், இல்லைன்னா இல்லை. ஆனால் பெருமான் யார் ஏற்றுக்கொண்டாலும் கொண்டாலும் அவன் தான் தலைவன். அவனை இயல்பானான்னு சொல்கிறான். அதே போல் அவருக்கு கோபம் வராது. அப்பா சொல்லுவாங்க, ஆக்கச் சொல் என்று ஒன்று உண்டு. நம்ம எங்கள் அந்த செங்கல் நீர் ஓடையில் ஒரு சத்திரம் இருக்குல்ல, திருநீலகர சத்திரம், அது அங்கே தான் அப்பா பேசுகிறாங்க. அங்கே அங்கே என்ன ஆண்டு விழாவில் ஆண்டு விழா அங்கே அப்பா பேசுகிறாங்க. அண்ணா உட்கார்ந்துருந்தார், தனியரசு. அப்பா தனியரசு அண்ணா உட்காந்துக்கிறாங்க, உட்கார்ந்தார். ஆக்கச் சொல் என்றால் என்னன்னு சொல்கிறப்ப வேடிக்கையாக சொல்கிறாங்க. இது அண்ணா இருக்கிறாரு, அண்ணா எப்படிங்கன்னு கேட்டா, தனியரசு அண்ணா எப்படின்னு கேட்டால், அவர் ரொம்ப நல்லவருங்க என்று சொன்னால் அது ஒரு அர்த்தம். அவர் நல்லவர் ஆகிட்டாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சிரிக்கிறாரு. அண்ணா நல்லவர்னு சொன்னால் ஒரு அர்த்தம், அவர் நல்லவர் ஆகிட்டாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்கச்சொல். ஆக்கச்சொல் இயல்பு அல்ல. அதனால்தான் 8 குணங்களை பெருமானுக்கு சொல்கிற பொழுது இயல்பாகவே பாசங்களை நீங்கியவன். நாமெல்லாம் பாசம் இருந்து நீங்கிறோம், அதில் பட்ட அவஸ்தையை பார்த்து ஐயோ வேண்டாம் பண்ணுறோம். ஆனால் பெருமானுக்கு பாசம் இயல்பாகவே நீங்கி விட்டது. இயல்பாகவே பாசங்களை நீங்குதல் என்று 8 குணங்களில் ஒன்றாக சொல்கிறோம். அதுபோல் பொறாமை என்பது இயல்பாகவே வரக்கூடாது. வருவது குற்றம், அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு முயற்சி தான். ஆனால் மனிதன் எப்படி இருக்கணும் என்றால் இயல்பாகவே அந்த குற்றம் இருக்கக்கூடாது என்றுதான். ஐயாலாம் நிறைய மேல்நாட்டுக்கு போகிறவங்க, நாமும் போயிருக்கிறோம். அவர் மாதிரி போகலை, ஓரளவு போயிருக்கிறோம். அங்கே நீங்கள் வெளிநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முக்கியமாக சொல்கிறேன், அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நான் இந்த இடங்களை சொல்கிறேன். யூரோப் கூட சொல்லலாம். யூரோப் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை. பொய் பேச மாட்டாங்க அவங்க. அமெரிக்காவிலும் சரி, இப்போ ஒரு பெரிய கிளின்டன் தான், அந்த அதில் தான் மாட்டிக்கிட்டது. ஒரு பெண்ணிடத்தை மாட்டிட்டு ஒரு பில் கிளின்டன் தானே அந்த அவர் மாட்டிக்கிட்டு. அவன் சொல்லியிருக்கலாம் இல்லையா, எனக்கு தொடர்பே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவன் சொல்கிறான் இல்லையா? பொய் பேச மாட்டான், தப்பு கூட செய்வான். பொய் அவங்க பேசுவதே கிடையாதுங்க. நான் பார்த்ததில் எனக்கு நேராக ஒரு அனுபவம் உண்டு. ஒரு ஆஸ்திரேலிய லேடியோட ஒரு அனுபவம். நாம் ஏதோ ஒன்று தப்பாக நான் சொல்ல நினச்சிட்டு தப்பாக நினச்சிட்டு என்ன பொய் பேசுகிறீங்க நீங்கள், போய்ட்டு பிளஃப் அப்படிங்க. ஐ எம் நாட் பிளஃபிங்ண்ணே. ஐயோ இல்லைன்னா அப்புறம் தான் இல்லையா நான் இருந்தேன், என் ஃப்ரெண்டு அவருன்னு இன்னும் சொல்லி அவர் சமாதானப்படுத்த வேண்டியவர். பொய்யை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அப்போது அடிப்படையாக இருக்கின்ற குற்றம் பொய். பஞ்சமா பாதகத்தில் காமம் கொலையோடு பொய்யை சொல்லியிருக்கிறாங்க. களவு சரி, காமம் சரி, கொலை சரி, அதெல்லாம் பாதகம். பொய் ஒரு பாதகம்ன்றான். ஏனென்றால் இது எல்லாம் சொல்லுது பொய் தான். காமவசப்பட்டா பொய் சொல்லுவான், திருடினால் பொய் சொல்லுவான் இல்லையா? இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? பொய் அடிப்படையாக இருக்கிறது என்று, அதுதான் அடிப்படையான குற்றம். அதனால்தான் வள்ளுவர் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4 சொன்னார் பாருங்க. 4க்கு அதிகாரம் எழுதினார். அழுக்கார் என்பதற்காக என்ன பண்ணார்? அழுக்கராமைன்னு எழுதினார், பொறாமைப்படக்கூடாதுன்னு எழுதினார். அவா என்று சொன்னால் அவா அறுத்தல்னு எழுதினார். வெகுளி என்பதற்காக வெகுளாமைன்னு எழுதினார். இன்னாச்சொல் என்பதற்காக இனியவை கூறல் எழுதினார். இது முக்கியமான குற்றங்கள். இதுக்கு நேர் மாறாக இருக்கணுன்றக்காக தான் அந்த அதிகாரத்தை விளக்குகிறார்னு நாம் பார்க்கும்.
அதுபோல பொய் கூடாது என்பதற்குத்தான் வாய்மை. வாய்மை என்றும் மெய்மை என்றும் உண்மை என்றும் இத்தனை பெயர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உள்ளத்தால் இருந்தால் அது உண்மை என்றும், வாயால் சரியாக பேசணும் அதான் வாய்மை என்றும், உடம்பால் சரியாக இருக்கணும் அது மெய்மை என்று வாய்மை மெய்மை உண்மை என்று சொல்கிறோம் இல்லையா. இதை அவன் பின்பற்றுறாங்க. இந்த மாதிரி ஒரு சொல் இருப்பது அவனுக்கு தெரியாது, திருக்குறள் தெரியாது அவனுக்கு, வெளிநாட்டவனுக்கு. ஆனால் பொய் பேசக்கூடாது என்ற அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் அவன் கரெக்டாக வச்சுட்டு இருக்கான். அடிப்படை அதான் இங்கே சொல்கிறேன். பொறாமை என்பது இயல்பாக வரக்கூடாது. அது யோகிகளுக்கு முக்கியமானது. அது சினத்து விளக்கு. அம்மாளிகை அழிக்கும் சினமாகி நெருப்புண்ணன். சினத்துக்கு நெருப்பு விளக்கு தான், ஆனால் நெருப்புண்ணன். விளக்கு போல பெருவில் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லினார் வள்ளுவர். நெருப்பு சேர்ந்தவரை கொள்ளுகின்ற நெருப்பன சினம் என்றால் ஒன்றை முதல்ல கொன்று விடும் அப்படின்றார். அப்புறம் கீழ்நிலையில் உள்ள மற்ற விளக்குகளும் அனைத்து போகாதபடி ஒரு சேர அரை திரியை தூண்ட வேண்டும்னு உருவகமாக எழுதுகிறார். எத்தனையோ குற்றங்கள் இருக்கின்றன. அந்த குற்றங்களை எல்லாம் நான் நீங்கி நன்றாக மனம் மொழி மெய் மூன்றும் இருக்கு இல்லையா, அந்த மூன்றையும் விளக்கு போல வைத்துக் கொள்ள வேண்டும்னா நான் சொல்லியிருக்கிறேன். தாகூர் ஒரு கவிதை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? மாலை நேரமா, மாலை நேரம் இருட்டு கவிழ்ந்து வருகின்றது. அப்பொழுது புதர்களிலே இருந்து மின்மினி பூச்சிகள் கிளம்புகின்றன. அது என்ன சொல்லுதான்? எப்படியாவது இந்த இருட்டை போக்கிவிடலாம் என்று மின்மினி பூச்சி நிறைய வருதான். ஆனால் இருள் போகவில்லையா. எப்படியாவது இருளை போக்கி விடுவோம் என்று மின்மினி பூச்சி முயல்கின்றன, முடியலை. அதற்கு அவர் சொல்கிறார் அந்த கவிதையில், அடுத்து நட்சத்திரங்கள் தோன்றின, கண் சிமிட்டி கொண்டே நட்சத்திரங்கள் தோன்றின. அதை பார்க்குதான், நீ என்ன நான் செய்கிறேன் என்று நட்சத்திரம் தோன்றியதான். அதனால் இருள் போக்க முடியவில்லை. கடைசியிலே நிலா தோன்றுகின்றான், சந்திரன் தோன்றுகின்றான், ஒளி வருகிறதுன்னு கவிதை நிறுத்துகிறார். நாம் அதுக்கு மேலே சொல்லணும். சந்திரனுக்கு மேல் சூரியன் இருக்கின்றார். சூரியன் வருகிறவன் சந்திரனுக்கே ஒளி கிடையாது. எனவே ஒளி தருகின்றவன் சூரியன். எனவே தான் அவனை பகலோன்னு சொல்கிறோம். பகலோன் என்ற வார்த்தை, பகல் என்பது டே டைம், அது அல்ல. பகல் என்று சொன்னால் நடுநிலைமைன்னு அர்த்தம். பகலோன் என்பதற்கு நடுநிலைமையானவன். எவ்ரிதிங் இஸ் அண்டர் த சன் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. சூரியனுக்கு கீழே எல்லாம் என்றால் நல்லவர்களும் வாழ்கிறார்கள், தீயவரும் வாழ்கிறாங்க. சூரியனுக்கு அது கிடையாது, வேறுபாடு கிடையாது. நல்லவனுக்கும் ஒளி தருவான், தீயவனுக்கும் ஒளி தருவான். அவன் நடுநிலைமையாக இருக்கிறான், பகலவன் என்று சொல்கிறோம். அந்த பகலவன் தோன்றினான் என்பதோடு நமக்கு முடியுதுங்க. ஆனால் வள்ளுவர் அதற்கு மேலே யோசிக்கிறார். ஞாயிறு என்று சொன்னால், சூரியன் என்று சொன்னால் இரவிலே கிடையாது, பகல தான் வரும். சந்திரன் என்றால் அந்த ஒளி பகலில் கிடையாது, இருட்டு ராத்திரில் தான் வரும் என்று சொல்கிறேன். ஆனால் அதனால் எல்லா விளக்கும் விளக்கல்ல. எங்கே கொண்டு போகிறார் பாருங்க. சான்றோருக்கு பொய்யா விளக்கு, அதுதான் விளக்குன்ற. சான்றோர்களுக்கு எது விளக்கு? பொய்யாமை தான், மெய் பேசுது, அதுதான் விளக்கு. இதெல்லாம் விளக்கு தான். ஆனால் ஒரு காலத்தில் இருக்குது, ஒரு காலத்தில் இல்லை. ராத்திரியில் இருந்து பகலில் வரல, பகலில் ராத்திரியில் இல்லை. எப்பொழுதுமே இருப்பது என்பது என்று பொய்யாவை என்று சொல்கிறார் இல்லையா. அதுதான் அந்த மாதிரி விளக்குகள். மனம் கடவுள் ட்ரூத். அதான் கடவுள் யார் என்றால் உண்மைதானே கடவுள்றாங்க. ட்ரூத் என்று அதான சொல்கிறாங்க. அடிப்படையாக மெய்மை என்று வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா, சொல்லியிருக்கேன். அதாவது சத் என்று ஒரு பொருள் வடமொழி இருக்கிறது. சத்து சித்து ஆனந்தம் தெரியும். இந்த சத் என்பதற்கு வள்ளுவர் கூட உள்ளதுன்னு எழுதுகிறார். உள்ளது ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் உள்ளதுன்னு எழுதுகிறார். உள்ளது என்ற சரியான மொழிபெயர்ப்பு தான். ஆனால் தமிழில் மெய் என்று தான் அது சொல்லணும். சத்து என்றால் மெய்ப்பொருள் என்று தான் சொல்லணும். உள்ள பொருள் உண்மைப்பொருள் என்று சொல்வதை காட்டிலும் மெய்ப்பொருள் என்று சொல்வதுதான் சிறந்தது. காரணம் என்றால் மெய் என்று சொன்னால் அறிவோடு உள்ள பொருள், மெய்ப்பொருள், நிலையான பொருள். உள்ளதுன்னு சொன்னால் அது இருக்குமோ இருக்காது தெரியாது. நிலையான பொருள் என்றது மெய் என்ற அந்த சொல் நேரது இல்லையா. எனவே சத்து என்பதற்கு மெய் என்று தான் நாம் கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறாங்க, பெரியவங்களாம் அதை எழுதியிருக்கிறாங்க. அதனால் மனமொழி மெய்களால் அந்த இருள் இருந்தால் அதை நீக்கி விளக்கு எரியும், ஒன்றொன்றாக எரியுன்ற. மாட விளக்கு மங்காது எரியும், அதுதான் உண்மையாக ஏற்றப்படுவது. அழிப்பது எருக்குதல். அனைத்து சினத்து விளக்கினை செல்ல எருக்கினார். அனைத்து விளக்கும் நமக்கு கொடுக்கிற விளக்கெல்லாம் கருவி கரணங்கள். 5 பொறிகள் விளக்கு நமக்கு. மனமொழி மெய் என்ற அந்த கரணங்கள்லாம் நமக்கு விளக்கு. என்ன கருவிகள் விளக்கம் தருகின்றது. மொத்தமாக சேர்த்து தான் மாயா தனு விளக்கான்னு சொல்லிட்டார். இந்த மாயா தனு இந்த உடம்பு இருக்கு இல்லையா, அது உயிருக்கு உள்ள விளக்கு. இது இல்லை என்றால் உயிருக்கு விஷயம் தெரியாது என்று மாயா தனு விளக்கா என்றார்.
அது உள்ளே இருக்கிற விளக்கெல்லாம் எது என்று சொன்னால் இந்த 5 பொறிகள் அந்த கரணங்கள் எல்லாம் தான். சித்தாந்தத்தில் ஒரு விவாதம் ஒன்று உண்டு. என்ன விவாதம் என்று சொன்னால், 5 பொறிகளும் சடப்பொருள்கள். கண்கள் நான் பார்க்கிறேன் என்று கண்ணுக்கு தெரியாது, காது நான் கேட்கிறேன்னு காதுக்கு தெரியாது. கண் வழியாக காது வழியாக உயிர்தான் பார்க்கிறது, உயிர்தான் கேட்கிறது. அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, 5 பொறிகளும் சடமாக இருந்தாலும் உயிர் அதை அதிர்ஷ்டிக்கிற பொழுது, பொறிகளை அதிர்ஷ்டித்தல்னா அது இடமாக கொண்டு கவனிக்குது இல்லையா, அந்த நேரத்திற்கு அந்த பொறிகள் அறிவுடையது. எதுபோல என்றால், ஒரு பானை இருக்கிறது, நிறைய ஓட்டை இருக்குது, அதில் ஓட்டைக்குள்ள உள்ள அந்த விளக்கை வைத்தோம்னா ஓட்டை வழியாக ஒளி தெரியும். விளக்கு இருக்குது, அந்த விளக்கு அந்த ஓட்டை வழியாக தெரியுது இல்லையா, அதுபோல் உயிரினுடைய ஆற்றல் இந்த பொறி வழியாக தெரிகிறது அல்லவா. எனவே அந்த நேரத்துக்கு அந்த பொறி என்பது சடப்பொருள் சொல்லக்கூடாது, அது சித்துப்பொருளாக சொல்ல வேண்டும் என்று ஒரு விவாதம் ஒன்று உண்டு. அதுதான் இங்கே சொல்கிறார், விளக்குன்னார். கருவி கரணங்கள் எல்லாம் நமக்கு விளக்குன்னார். தூல உடம்பு தூங்குகிற பொழுது சூக்கும் உடம்பு விழித்து கொண்டிருக்கிறது கனவுல, அதுவும் போனால் உறக்கத்துக்கு போகும். அப்போ கருவிகளெல்லாம் ஒடுங்குகிற பொழுது நமக்கு ஒன்றும் அறியாமை வருது இல்லையா, அது அல்ல தியானம்னா, அது உறக்கம்னா. கருவிகள் நீங்கி ஒன்றும் தெரியவில்லை என்றால் அது உறக்கம். கருவிகளோடு இருந்து கொண்டு விநாயகர் ரகவல்ல ஔவையார் ரொம்ப அழகாக பாடுறார், கருவிகள் ஒடுங்கும் கருத்தறிவித்துன்னு. கருவிகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலை, கருவிகள் இருக்கிறது ஆனால் ஒடுங்குகிறது. காற்று அதிகமாக அடிக்குதுப்பா, கொஞ்சம் குறைன்றோம் இல்லையா, விளக்கு டிம் பண்ணுன்றோம் இல்லையா, நைட்டில் காரில் போகும்போது டிம் டிப்பு போடுறோம் இல்லையா, அதே மாதிரி விளக்கு எரியும் ஆனால் அதை குறைக்க வேண்டும்ன்ற. அதுபோல் ஒடுங்குகின்றது, கருவிகள் தன்னுடைய வேலையை செய்யாமல் ஒடுங்குகின்றது என்று சொல்கிறாங்க இல்லையா, கருவிகள் ஒடுங்கும். அதுபோல் விளக்கு, எல்லா கருவிகளும் நமக்கு விளக்கல்லவா, அந்த அனைத்து விளக்கையும் பார்க்கணும். மனத்தில் இருக்கிற விளக்கு தான் சிவன் என்ற விளக்கு. சிவன் என்ற விளக்கு உங்களுக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன்ற. உள்ளம் பெரும் கோயில், எத்தனை இடத்துல சொல்லியிருக்காங்க, உள்ளம் பெரும் கோயில்ன்ற. எனவே மனத்து விளக்கு என்பது மாயா விளக்கு. அது எதனால் என்று சொன்னால், தியானத்தினால்தான் அந்த விளக்கு சுடர் விட்டு கொண்டிருக்கும். திருவாசகத்தில் ஹிருதயப்பாட்டு என்று சொல்கிற பாட்டு தான் நமக்கு தெரியும். இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து என்ற பாட்டு ஹிருதயப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இருதயம் அதில் இருக்குது, இருதய பற்றி வருகின்றது, அது ஒரு காரணம். அதைவிட உறுப்புகளிலே இருதயம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் அந்த பாட்டு மிக முக்கியம் திருவாசகத்தில் என்பதற்கு தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாட்டில் நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான், இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறுனார் இல்லையா. வெளியிலே இருக்கிற ஞாயிறு இருக்குது, அது ராத்திரியில் வராது, இது உள்ளத்திலே எழுகின்ற ஞாயிறுனார். அதுதான் இங்கே சொல்கிறார். சிவவிளக்கு மனை விளக்கு என்பது தியானத்தினாலே வருகின்ற விளக்கு, அது உள்ளத்திலே எழுகின்ற ஞாயிறு என்று சொன்னார். யோக நிலையில் நிற்பவர்க்கு கருவிகரணங்கள் செயற்படாது இருக்குமே அன்றி மடிதல் இல்லை, அழிந்து போகாது, செயல்படாமல் இருக்கும் பார்க்கணும். இதனை விளக்கவே இந்த நிலை யோக நித்திரை என்று சொன்னார். நித்திரை தான், ஆனால் அதை நித்திரைன்னு சொல்லாமல் யோக நித்திரை என்று சொல்கிறாங்க, அரிதுயில் என்னும் சொல்லுகிறார்கள். இவ்வாறன்றி ஏகான்மவாதிகள் கேவல சுழுத்தியாகிய உறக்கம் வருமாயின் இருள் மூடிக்கொள்வதல்லது விளக்கேற்றியது ஆகாது. நம்ம தூங்குறோம்ல, நாள்தோறும் தூங்குகிறோம். தூங்குவதை பற்றியும் நமக்கு திருவள்ளுவரும் சொல்லுகிறார், சாத்திரங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அதாவது இரவு பகல் என்று சொன்னால் அந்த இரவு என்பது கேவல நிலையை குறிக்கும், சகலம் என்பது பகல் நிலையை குறிக்கும். இரவு பகல் நம்ம சொல்கிறோம் பொதுவாக. அந்த இரவு என்பது இருட்டு தான், இரவு என்பது கேவல நிலை. சகல நிலைக்கு வர்ற பொழுது அந்த இரவு நிலைக்கு நம்ம போகிறோம். அங்கே எப்படி சகல நிலைக்கு வராமல் ஆணவத்தோடு இருந்தோமோ அதுபோல் நாள்தோறும் நாம் போய் தூங்க போகிறோம். அந்த கேவலத்தை, அதான் அதுக்கு கேவல துரியாதீதம்னு பெயர். கேவலத்திலே சுழுத்தின்னு பெயர், உறக்கம். கேவல நிலையை நாள்தோறும் செய்கின்ற உறக்கம் இருக்கிறது அல்லவா, அதுதான் வள்ளுவர் சொன்னார், உறங்குவது போலும் சாக்காடு என்று சொன்னார். ஏன்னா இறந்து விட்டால் ஒன்றும் தெரியாதல்லவா, நீ அதை பற்றி கவலையப்படாதப்பா, நாள்தோறும் செத்துக்கிட்டு தான் இருக்கிற நீ என்றால் உறங்குகிறாய் அல்லவா, அதுவே ஏறக்குறைய இறப்புக்கு ஒத்திகை தானே என்று உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விடிப்பது போலும் பிறப்புன்னார். சாக்காடு பிறப்பு என்று சொன்னதுனால இரவு போனால் பகல் வரும், பகல் வந்தால் பின்னாலே இரவு வரும் என்ற அந்த குறிப்பு தான் அவர் சொல்கிறார். சாக்காடு என்று வந்தால் பிறப்பு, அல்லது பிறப்பு என்று வந்தால் சாக்காடு. அந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நீ விலக வேண்டும், அதிலிருந்து விலக வேண்டும் என்று தான் அந்த தியானத்தை சொல்கிறார்.
தியானிக்கிற பொழுது நாம் நாள்தோறும் தூங்குகின்ற தூக்கம் அல்ல அது. நன்றாக விழித்து கொண்டு கருவி கரங்களோடு காணுகின்றது தான் அது உறக்கம், அது அறிதுயில்னு சொன்னார். ஆனால் கேவல ஏகான்மவாதிகள் கேவல சுழுத்தி நாள்தோறும் தூங்குறோம் இல்லையா, அதைத்தான் அவர்கள் பரமானந்தம் என்று பரமானந்தத்துக்கு போகிறோம் என்று சொல்கிறாங்க. தவறுன்றார். சினம் நீங்கக்கூடியதால் சிரத்தை மட்டும் இங்கே சொன்னார், சினமடங்கன்னு சொன்னார். சினமடங்கன்னு அது மட்டுமல்ல, அதனோடு இருக்கின்ற காம வெகுளி மயக்கம் ஒன்று இருக்கு இல்லையா, சினம் நீங்கக்கூடியதால் காமம் வெகுளி மயக்கம் 3 சொல்லுவாங்க. திருவள்ளுவர் நீங்கள் மற்ற நூல்கள்லாம் படிக்கிற பொழுது தான் திருவள்ளுவர் எவ்வளோ செம்மையாக சொல்லியிருக்கான்னு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 வகை குற்றம், ஞானசம்பந்தம் கூட 6 வகை குற்றம் பாடுறார். நமக்கு கூட 6 வகை குற்றம் உண்டு. காமம் முதல்ல, அதான் பெரிய குற்றம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த 6 சொல்கிறாங்க. இந்த 6 பஞ்சக்கிலேசம் என்று 5ஆக சொல்லுகிறார்கள்ன்றாங்க. வடமொழியில் வடநூலார் 6 சொல்கிறது கிடையாது, நாம் 6ஆக சொல்லுவோம். அவங்க 5 தான் சொல்லுவாங்க. பஞ்சக்கிலேசம் என்று வைத்துக்கொண்டு அது அவிச்சை, அகங்காரம், அவா, ஆசை, வெகுளி என்று 5ஆக சொல்லிடுறாங்க. அதில் அவிச்சைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அவிச்சை என்றால் அறியாமைன்னு அர்த்தம். அதை நாம் ஆணவத்தின் காரணமாக சொல்கிறோம், ஆணவத்தினாலே அறியாமை சொல்கிறோம். அவங்க பஞ்சக்கிலேசம் என்று வைத்துக்கொண்டு அறியாமைன்னு அவங்க அவிச்சைன்னு அவங்க எழுதுகிறாங்க. 5 குற்றம். இது எங்கே எழுதுகிறார் சொன்ன பரிமேலழகர் காமம் வெகுளி மயக்கம் இருக்கு இல்லையா, அங்கே எழுதுகிறார். அது என்ன எழுதுகிறார், வடநூலார் இதை பஞ்சக்கிலேசம் என்பார்கள் அதை எழுதுகிறார். அவிச்சை அகங்காரம் சொல்லிட்டு அந்த அந்த பஞ்சக்கிலேசத்தை 3ஆக அடக்கி கூறினார், காமம் வெகுளி மயக்கம்னு கூறினார்னு எழுதுகிறார். அவருக்கு நோக்கம் என்ன தெரியுங்களா, அங்கிருந்தால் அங்கே எழுதுகிறார் வள்ளுவர், சும்மா சொந்தமாக எழுதுகிற ஒரு அர்த்தம். நாம் என்ன சொல்கிறோம், சுயமாக சிந்திக்கிறார் வள்ளுவர், தமிழருடைய சிந்தனையை தோன்றிய நூல் இந்த நூல் சொன்னால் உரை எழுத வந்த பரிமேலழகர் அங்கே இருந்தது பஞ்சக்கிலேசம், அதைத்தான் இவர் காமவெகுளி மயக்கம் எழுதுகிறார் என்று எழுதுகிறார். அதெல்லாம் அவர் மற்றவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி குசும்பு பண்ணுறாரு இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அதை கொஞ்சம் பார்க்கணும் தான் தெரியும். இதை இப்படி சொல்கிறார் என்றால் காமம் வெகுளி மயக்கம் என்பதை பெரும் குற்றமாக எண்ணுகிறார். நீங்கள் பாருங்கள், அவருடைய அந்த ஃபார்மெட் இருக்கு இல்லையா, திருக்குறள் ஃபார்மெட், குற்றம் கெடுதல் இருக்குது. குற்றம் கெடுதல்னு பற்றி முதல்ல குற்றம்னா என்னன்னு முதல்ல எதுன்னு குற்றம்னு முதல்ல சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறார், இந்த 6 குற்றங்களை எது முக்கியமானது எடுக்கிறார். இப்போ காமம் வெகுளி மயக்கம் தானே முதல்ல அவர் சொல்கிறார். காமம் வெகுளி இன்னும் ஒன்று சொல்கிறார். இந்த 3ம் முக்கியமான குற்றங்கள், மற்றெல்லாம் பின்னால் 6 வகை குற்றத்தில் இது 3. அடுத்த 2வது குறள் தான் அடுத்த 3 சொல்கிறார். 6 குற்றத்தை 3 பிரிக்கிறார். என்ன சொல்கிறார், முதல்ல இந்த 3 ட்ரை பண்ணு, முதல்ல இந்த குற்றம் 6 உங்ககிட்ட இருக்குது, 6ல் 3 முதல்ல விடு. டாக்டர் சொல்கிறாங்க இல்லையா, என்ன சார் சிகரெட் குடிப்பீங்களா, அதை விடுங்க சார் கொஞ்ச நாள்ன்றார். மது குடிப்பீங்களா, கொஞ்சம் விடுங்கன்றார் இல்லையா. அந்த மாதிரி குற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவது போல வள்ளுவர் 6 குற்றங்களை சொல்லிவிட்டு முதல்ல இந்த 3 குற்றங்களை விடுங்கள், அது முக்கியமானது காமம் என்று சொல்கிறார் பார்க்கும். அதனால் இங்கே சொல்கிறார் காமம் வெகுளி மயக்கம், அது சினம் என்று சொன்னாலும் சிறப்புக்காக சொல்கிறார். காமம் வெகுளி மயக்கம் என்பதில் எது பயங்கரமானது என்றால் கோபம்தான்றார். சினம்தான் ரொம்ப அவரை பொறுத்தவரை, ஆனால் திருமலை பொறுத்தவரையில் சினம்தான் சொல்கிறார். சினத்து விளக்கினை செல்ல இருக்கின்றார். கோபத்தை அடக்கிவிட்டால் மற்றெல்லாம் தானே அடங்கிடும் என்பது. அப்புறம் மயக்கங்கள் அற்றிருத்தல் என்றால் உறங்கி கிடப்பதன்று, தூக்கத்தில் இருக்கணும் இல்லையா, தூக்கத்தில் இது எதுவுமே கிடையாது. காமமோ வெகுளியோ மயக்கமோ எதுவுமே நல்லா தூங்குறோம். அப்போ திருமூலர் தூங்க சொல்கிறாரா என்னால் தூங்க சொல்லலை, தியானம் செய்கின்றார். தூங்குவது வேறு, உறங்குவது என்பது வேறு. அனைத்து விளக்கும் தெரிவக்க தூண்டனார். எல்லா விளக்கும் எரிஞ்சிட்டு இருக்கணுன்றார். தூக்கத்தில் எல்லா கருவிகளும் போயிடும். ஆனால் தியானத்தில் எல்லா விளக்கும் எரிவது போல எல்லா கருவி கரணங்களும் விழிப்புடன் இருக்கும் அல்லவா, அதுதான் தியானம் என்று உறக்கத்திற்கும் தியானத்திற்கும் வித்தியாசம் சொன்னார். எனவே தியானத்தில் செய்யற்பாலனை என்ன தவிரற்பாலனை என்ன, எதையெல்லாம் நீக்க வேண்டும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லிட்டார். மனத்து விளக்கை ஏற்ற வேண்டும், மனசில் பெருமானை ஏற்றிக்கொள்ளணும். சினம் போன்ற குற்றங்களை நாம் நீங்க வேண்டும். நீங்கினால் கருவி கரணங்களை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும், சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. தியானத்தினாலே அந்த ஆசனங்கள் செய்து பிராணாயாமம் செய்து கருவிகளை செயற்படும்படியாக நன்றாக வைத்து கொண்டால் அது ஒழுங்காக எரியும், விளக்காக அது எரியும் என்று அந்த தியானத்திற்கு துணையாக இருக்கின்றது கருவி கரணங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதோடு 5 பாட்டு முடியுது. அடுத்து இன்றைக்கு கொடுத்துருக்கிற 6ஆம் பக்கம் 7ஆம் பக்கம் நினைக்கிறேன், பக்கம் 7ஆக இருக்கும், உங்களுக்கு பக்கம் 7ஆக இருக்கும்.
எல்லாம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. கொடு கொடு. பக்கம் 7ன்னு போட்டிருப்பேன். 3ஆம் தந்திரம் தியானம் தலைப்பு போட்டுருவேன். இன்னைக்கு டேட் போட்டுருவேன், 28 போட்டிருப்பேன். நடைமுறை கிடையாது, நடைமுறை கிடையாது, நடைமுறை கிடையாது. இல்ல அதுதானே அடிப்படை குற்றமா சொல்றாங்க. அதுதானே பிரச்சனையே. அவருடைய ஆமா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எது இதை மறுக்க மாட்டாங்க, மட்டும்தான் மறுத்துருவார். பெருமக்களே, 6வது மந்திரம், 8000 யோகம் இருக்கினும். அது பாட்டை 8000 யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதனை கண்டு அறிவாரில்லைன்னர். உள்நாடி உள்ளே ஒளிவர நோக்கிடில் கண்ணாடி போல கலந்து நின்றானேன். அதாவது யோகம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் சீக்கிரம் உங்களுக்கு அது யோக சித்தி வராதுன்ற அதை உண்மையை ஒத்துக்கிறார். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வாரம் வாங்க குண்டலினி எழுப்பிடுற வாங்கன்றாங்க. எதை எழுப்புறாங்கன்னு தெரியல, குண்டலினி. அது என்ன ஏன் சொல்கிறாங்க அப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியல. இவர் எவ்வளோ பெரியவர், இதெல்லாம் யோகம் தியானம் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதை முதல்ல சொல்லிடுறார். ரொம்ப பொறுமை வேண்டும்ன்றார். அதான் 8000 என்றால் நெடுங்காலம் அர்த்தம். நெடுங்காலம் முயற்சி செய்தால். நான் என்னுடைய மாணவர் ஒருத்தர் லயோலாக்கள் இருந்தார். அவருடைய அப்பா உடற்பயிற்சி ஆசிரியர். அவர் நூல்கள்லாம் எழுதினவர். அவர் தொப்பை குறைவது எப்படி என்று ஒரு நூல் எழுதினார். தொப்பை குறைவு எப்படின்னு முதல்ல எடுத்த உடனே என்ன எழுதுறாரு முன்னுரையில், இந்த புத்தகத்தை படிக்கின்றவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதில் சில
எப்படி பயிற்சின்னு சொல்லியிருப்பேன். ஒரு நாள் 2 நாள் செய்துட்டு உடனே வயிற்றை தொட்டு பார்க்காதீங்க. இது ஒரு நாள் 2 நாள் அந்த தொப்பை போகாது. ஏன்னா வருஷக்கணக்காக வளர்த்து வச்சிருக்கீங்க தொப்பையை. அதை போய் ஒரு நாள் 2 நாள் இப்படி குனிஞ்சு இப்படி இருந்தால் போயிடும்னு சொல்கிறது தப்பு. அது போகவும் போகாதுன்றார். குறைந்தது 2-3 ஆண்டுகள் தொடர்ந்து நீங்கள் செய்யணும். அப்போ தான் அந்த தொப்பை குறையும்னு அவர் எழுதுகிறார். அந்த மாதிரி யோகம் சொல்கிற இவர் என்ன பண்ணுறாரு, 2 நாள் படித்த உடனே புருவநடுக்கு வந்துவிடும், ஒளி வந்துடும் நினைக்காதீங்க. அதெல்லாம் கிடையாது. அப்படி சொன்னால் பொய்ன்னு அர்த்தம். எனவே 8000 ஆண்டு இருந்தாலும் கண்ணார் அமுதனை கண்டு அறிவார் இல்லைன்னு அந்த உண்மையை முதல்ல சொல்கிறார். அதுக்கு பொறுமை வேண்டும்ன்றார். பெருமானை பற்றி நீங்கள் எண்ண வேண்டும் என்றால் பொறுமை மிக வேண்டும் உங்களுக்குன்ற. அஷ்டாங்க யோகம் செய்வதற்கே பொறுமை தானே வேணும் நமக்கு சொல்கிறாங்க. ஆசனம் போடுற பொழுது அவங்க தான் சொல்கிறாங்க, ஆசன ஆசிரியர்கள் பரபரக்க கூடாது, அவசரமாக ஆசனம் போடாதீங்க, சர்வாங்க ஆசனம் போடணும் அப்புறம் சிரசாசனம் போடணும் அப்படிலாம் செய்துட்டு இருக்காதீங்க, மெல்ல அமைதியாக மனசை வைத்துக்கொண்டு மெல்ல போடுங்கன்றாங்க. அது மாதிரி தியானம் என்கிற பொழுது ரொம்ப அமைதியாக தியானிக்கணும். அது எழுதுறார். நெடுங்காலம் யோகம் செய்தாலும் கூட மேற்கூறிய தியான நிலை அடைவது மிகச்சிலர் தான், சில பேருக்கு தான், அரியர் மிகச்சிலர் தான். அந்நிலை அடைந்தால் ஒருவேளை அது கிடைச்சிட்டு சொன்னான், கண்ணாடியில் இருக்கின்ற பொருள் இறுதி விளங்குவது போல, இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் இருக்கு இல்லையா, அதற்குள்ளே பொருள் விளங்குது நல்லா தெரியுது இல்லையா, அதுபோல் பெருமான் விளங்குவான்ற. கண்ணாடிக்குள்ளே உள்ள வைத்த பொருள் அடுத்தது காட்டும், எழுதி கூட இருப்பேன், அடுத்தது காட்டும் பளிங்கு போல் என்று சொல்கிறார் வள்ளுவர். அதுபோல் உள்ளத்திலே நன்றாக மறைந்திருக்கிற பெருமான் வெளிப்படுவான் என்று சொல்கிறார். அந்நிலை அடைந்தால் கண்ணாடியில் இருக்கின்ற பொருள் இனிதி விளங்குவது போல உயிருக்கு உயிராக இருக்கின்ற சிவன் இனிதி விளங்குவான். அப்போ திருமுறையாசிரியர் மாணிக்கவாசகர் போன்றவர்கள்லாம் சொல்கிற பொழுது அவங்க எந்த தொனியில் சொல்லியிருக்கான்னு இப்போ தான் புரியும். கண்ணால் யானும் கண்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா எவ்வளோ வியந்து சொல்கிறாங்க. அது நான் பார்த்த நேராக பார்த்த புவனையில் சேவடி தீண்டினான் சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நேராக பார்க்குறாங்க. திருவிழிமடலில் ஞானசம்பந்தர் பாடுற பாட்டை படிச்சிங்கன்னா நேராக எப்படி பார்த்து வியந்து பாரு, ஈசையின் நேசை இது என்பல் சொல்லாய், என்னையா என்னையா இப்படி வந்துருக்கீங்களே. அவர் பார்க்க போனது திருவிழிமலை பெருமானை பார்த்துட்டு நான் சீர்காழிக்கு வரேன்னு சொல்கிறதுக்கு போகிறார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, விண்ணீழி கோயிலில் சீர்காழியை காமிச்சுடுறார். நீ அங்கே வர வேணாம் இருன்ற அர்த்தத்தில் சீர்காழியை காண்பிக்கிறார். எனவே திருவிழிமடலையும் திருப்புகழையும் சேர்த்து பாடுறார். சேர்த்து பாடுற பொழுது இமையாத முக்கன் ஈச என் நேச இது என்குள் சொல்லாய், என்ன இப்படி வருகின்றாயே, மான் இல்லை மழு இல்லை பாடுற அந்த தான் வருது, மானக்கான மழுவுக்கான அவசரமாக வந்துட்டியா என்பது போல் அவர் பாடுறாரு. அப்படி பாடுறார் இல்லையா. அப்போ நேரடியாக பார்த்து தானே பாடுறாங்க. அதெல்லாம் எத்தனை இடங்கள் அந்த மாதிரி பார்க்கலாம். அதை சொல்கிறார், கண்ணாடிக்குள்ளே இருக்கிற ஒளி போல உயிருக்குள்ளே சிவன் விளங்கி தோன்றுவான் என்று சொல்கிறார். இது ஆக்ஞை தியானத்தினாலே செய்கின்ற பலன் இதுதான். இது இல்லை என்றால், ஆக்ஞை தியானம் இல்லை என்றால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. ஒளிமயமாக பெருமான் தோன்றுவது என்பது ஆக்ஞை தியானத்தில் தானே தவிர மற்ற தியானங்களில் இல்லை என்று சொல்கிறார். அப்புறம் தான் எப்படின்னு சொல்கிறார், நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் சொல்லிக் கொடுக்குறார். பாருங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறார். நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில். நாட்டம்னா கண்ணுன்னு அர்த்தம். வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை, ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தான் இல்லை, தேட்டமும் இல்லை சிவனவன் ஆமே. இந்த நிலையிலே நீ இருந்தால் எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்றார். எதுக்கு நீ போய் தேட வேண்டாம்ன்றார். அங்கே எழுதுகிறார், நடுமூக்கு என்பது ஆக்ஞையினுடைய இடம். இந்த இடம் இருக்கு இல்லையா, இது மூக்கு, இந்த இடம்தான் புருவ நடு, அது நடுமூக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, வடமொழியில் நாசி அக்ரம்னு ஒரு வார்த்தை உண்டு. சிவாகிரர் யோகின்னு சிவா அக்ரம்ன்றோம் இல்லையா, அதுபோல் நாசி அக்ரம்னுவாங்க. நாசி அக்ரம் என்பதை சில பேர் தவறாக புரிந்து கொண்டு அக்ரம் என்றால் தொடக்கம்னு அர்த்தம், நாசி என்றால் தொடங்குகின்ற இடம். அது மூக்கு தொடங்குகின்ற இடம் இங்கே தான், இந்த இடம்தான். எனவே நீங்கள் உற்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாசி அக்ரத்தை தோன்ற பொழுது இங்கே பார்க்கணும். இதுனா இதில் தெரியாது நமக்கு. இப்படி பார்ப்பது போல நாசியினுடைய தொடக்கத்தை பார்ப்பது போல நீங்கள் மேல் நோக்கி பார்த்தால் அந்த தியானம் எப்படி செய்ய வேண்டும் என்று அங்கே எழுதியிருக்கிற ஞாபகம். அதாவது முற்றிலுமாக கண்ணை மூடக்கூடாது, முற்றிலுமாக கண்ணை விழித்து கொள்ளக்கூடாது. அது வேடிக்கையாக எழுதுவாங்க, முற்றிலுமாக ஏன் கண்ணை மூடக்கூடாதுன்னா தூங்கிடுவேன் இல்லையா.
கண்ணை மூட்டா தூக்கம் வந்துடும். எனவே அந்த சாந்தி ஆசனம்னு சொல்லுவாங்க இல்லையா, கடைசி ஆசனம் போடுற பொழுது அப்புறம் ஆசனங்கள்லாம் போட்டு கடைசியாக சாந்தி ஆசனம் சபாசனம் சொல்லுவாங்க. அது அமங்கலமாக இருக்குன்னு சொல்லி சாந்தி ஆசனம்னு சொல்கிறாங்க. பேசாமல் படுத்துக்கணும். பேசாமல் படுத்துக்கொண்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் அது எழுதுறாரு. இப்போ ஒரு 2-3 ஆசனம் போட்டிருப்பீங்க இல்லையா, போட்டு பேசாமல் படுத்த உடனே ஜம்முன்னு தூக்கம் வந்துடும் இல்லையா, கட்டாயம் வந்துடும். அந்த மாதிரி தூங்குனீங்கன்னா இதுவரை செய்த ஆசனத்துடைய பலன்லாம் போச்சுன்னா அதெல்லாம் போச்சுன்றாங்க. அப்போ சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சர்வாங்க ஆசனம் போட்டிருக்கலாம், தனுராசனம் போட்டிருக்கலாம், மயூராசனம் எத்தனையோ போட்டிருக்கலாம். ஆனால் சாந்தி ஆசனம் செய்தால்தான் ஆசனத்தினுடைய பலன். சிவாலய தரிசனத்தில் சண்டேஸ்வரை தரிசித்தால்தான் உங்களுக்கு அருள், இல்லைன்னா அருள் கிடையாதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே போல் சாந்தி ஆசனம் இல்லை என்றால் உங்களுக்கு ஆசன பலன் கிடையாது. ஏனென்றால் அதுதான் கஷ்டம்ன்றார். சாந்தி ஆசனம் படுத்துக்கிட்டு தான் என்ன சார் கஷ்டம்னா, படுத்துக்க கூடாது. படுத்துக்கொண்டு ரொம்ப லேசாக அப்படி விட்டுடணும், எல்லாத்தையும் கை காலம் லேசாக போட்டுடணும், விட்டுட்டு தியானிக்கணும். இப்பொழுது என்னுடைய வலக்கால் வலப்பெருவிரல் முனையை தியானிக்கிறேன், அது நன்றாக இருக்கிறது. பக்கத்திலே இருக்கிற மோதிர விரல் நன்றாக இருக்கிறது, நடுவில் நன்றாக, ஒவ்வொரு விரலாக எண்ணணும். அப்படி அது இந்த மாதிரி இந்த பக்கம் இப்படி தியானிச்சு எண்ணிக்கிட்டு சிந்திக்கிட்டே அப்படியே சிந்திக்கணும். அது கீழே வரப்படுது பாதங்கள், அப்புறம் கணைக்கால், அப்புறம் முழங்கால், தொடை என்று கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிந்திச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் கூட தூக்கம் வந்துடும். அது இல்லாமல் இருப்பதுக்கு இருக்குது தான் என்ன பண்ணாங்க, சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்று பாட்டு பாடி வச்சாங்க. கவசம் என்பது இருக்குல்ல, எல்லா உறுப்பும் அதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளும் இருக்கும். நீங்கள் தியானிக்கிற பொழுது சாந்தி ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு சஷ்டியை நோக்க சரவண பவனான்னு பாடினா எல்லா பாட்டும் முடிகிறவர்களும் தலைவரில் எல்லாம் வந்து எல்லா உறுப்புகளும் அதை அடங்கி விடுகிறது. அதுதான் தியானம்னாங்க. தூங்குவது தியானம் அல்ல. அதான் இங்கே அவர் சொல்கிறார். நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்தால், புருவ நடுவில் வைத்தால். சில பேர் மூக்கு நுனின்றாங்க, அப்பா கூட அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க. 2 கருத்து வேறுபாடு இருக்கிறது. மூக்கு நுனியை பார்க்கணும், இப்படி பார்க்கணுன்றாங்க. நுனியை பார்க்கணும், அது இல்லை, மேல் நோக்கி இப்படி பார்க்கணும் என்றால் விழித்து கொண்டிருக்கக்கூடாது, கண்ணை மூடிக்கொண்டிருக்கக்கூடாது, அரை விழியாக இருக்கும், அப்படி பார்க்கணுன்றாங்க. நம்முடைய பெருமானுடைய மூர்த்திகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வடிவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அரைக்கண் போல் தான் அப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா அது எப்பொழுதுமே அந்த யோக நிலையில் இருப்பது போல் அதை செதுக்கி இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறாரு, நாட்டம் இரண்டையும் ஆக்ஞை இடத்திலே வைத்து தியானித்தால் என்ன, நடுமூக்கில் வைத்தால் வாட்டம் இல்லை, வாட்டம்னா துன்பம் கிடையாது. அப்புறம் மனைக்கு அழிவில்லை என்றார், இறப்பு கிடையாது. மனைனா உடம்பு, இந்த உடம்புக்கு அழிவு கிடையாது என்றால் இறப்பு கிடையாது. ஓட்டம் இல்லை என்றால் கவலை கிடையாது. அப்புறம் உணர்வில்லை, நான் தான் என்ற உணர்வு, நான் என்ற உணர்வு கிடையாது. அங்கே எனது என்னும் பற்று கிடையாது, யான் என்னும் முனைப்பு இல்லை, தேட்டம் கிடையாது. தேடுகின்ற பொருள், தேட்டம்னா செல்வம்னு அர்த்தம், தேடுகின்ற பொருள்னு அர்த்தம். தேட்டம் என்றால் தேடுகின்ற பொருள், தேடுகின்ற பொருளை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. இப்படி நீங்கள் தியானித்தால் உலக வாழ்க்கையில் இருக்கிற இவையெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போகும், அதை பற்றி கவலை இருக்காது. பின்னால் அவன் சிவனாக ஆகிவிடுவான். சிவனாக ஆகாமல் அவனாகத்தானே நாம் இருக்கிறோம். அவனாக நாம் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் உலகப் பொருள் மேலே பற்று தான். அந்த அவன் என்று நாம் நீங்கினால் சிவனாக மாறலாம். அதுக்கு இந்த தியானம் என்ற கிரியை நிலையில் செய்யும் ஜபம் முதலியவற்றில் எழுதியிருக்கிறேன். இரு விழிகளையும் மூடி ஒழியாமலும் அலற விடியாமலும் சிறிது திறந்த பார்வையுடன் மூக்கின் இருதுளைக்கும் மேலே உள்ள நுனி மூக்கை நோக்கி நிற்றலை குறிக்கும். அங்கே சொன்னார் இல்லையா, நாட்டம் இரண்டும் நடுமூக்குன்னார் இல்லையா, அதுக்கு அலற விழிக்கக்கூடாது, நன்றாக விழிக்கக்கூடாது, முற்றிலும் மூடிவிடக்கூடாது. நன்றாக ஏன் விழிக்கக்கூடாது என்றால் எல்லாம் போகிறவரெல்லாம் தெரிவான். அதனால் நன்றாக உலக பற்றி நீங்காது, அரைகுறையாக இருக்கணும். மூடினால் தூக்கம் வந்துடும். அந்த இரண்டுக்கும் இருக்கிற நிலையிலே அரைகுறையாக விழிக்க வேண்டும்ன்றார். நான் சிவன் என்னும் 2 எண்ணம் தியானிக்கிற பொழுது, நான் தியானிக்கிறேன், சிவனை தியானிக்கிறேன் என்று தான் முதல்ல ஆரம்பிப்பீங்க. அது கடைசியில் போக போக என்ன ஆகும், புருவ நடுவில் வைத்தால் அந்த 2ம் ஒன்றாக போகும். நாட்டம் 2ம், நாட்டம்ன்றது 2 நயமாக சொல்கிறார். நாட்டம் என்றால் கண்கள்னு ஒரு அர்த்தம், நாட்டம் என்றால் நீ நாடுகின்ற பொருள் என்று அர்த்தம். நாடுகின்ற பொருளாக இருக்கிற சிவன், நாடுகின்ற நீ, அந்த 2ம் ஒன்றாக மாறுகின்ற இடம், அதான் உட்பொருளாக கொள்ள வேண்டும். அதான் மனை, அந்த மனைக்கு அழிவில்லை என்று சொன்னார். அப்புறம் 8வது, நயனம் 2ஐயும் நாசி மேல் வைத்திட்டு, நயனமாக கண்கள், உயர்விழா வாயுவை உள்ளே அடக்கி
துயரற வாடியே துயரற நாடியே தூங்க வல்லார்க்கு பயன் இது காயம் பயமில்லை தானே. கடைசி அடியில் பயன் பயம் ரெண்டு வருது. நாங்கள் எழுதியிருக்கேன், குறிப்பில் இருக்குது. பயன் என்பதும் பயம் என்பதும் ஒரே அர்த்தம்தான். பயம்னு சொல்லலாம், அதை பயன்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் என்ன, சித்தராக இருக்கிறதுனால சிலேடையாக பாடுறார். பயமில்லை, கவலைப்படாத, காயத்திற்கு பயம் கிடையாதுப்பா, அழிவுக்கு பயம் கிடையாதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த காயத்திற்கு பயன் எது என்றால் அழியாதது தான் பயன். எனவே அது பயம் இல்லைன்னு அந்த அர்த்தத்தில் எழுதுகிறார். ஆக்ஞை தியானம் முறைப்படி செய்து அதனால் இன்புற்றிருந்தால் இந்த உடம்பு தரும் பயன் இருக்கிறல்லவா, அது இன்ப நிலை, பேரின்ப நிலை என்றார். இப்பயனை இவ்வுடம்பு தரவில்லை என்றால் அதனால் பயன் என்ன? உடம்பினாலே ஒரு இன்பம் வருகிறது என்று சொல்கிறோம், நமக்கு தெரியும். சாப்பிடுகிற பொழுது சுவையான சாப்பாடு ஒரு இன்பத்தை தருகிறது. அழகான காட்சியை பார்க்கிற பொழுது கண்ணுக்கு இன்பம் தருகிறது. திருவள்ளுவர் அதைத்தான் சொன்னார். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐந்து புலனும் ஒன்றொடி கண்ணே உடை என்று அந்த ஆணும் பெண்ணும் கொள்ளுகின்ற அந்த உறவை சொன்னார். ஏன்னா 5 புலன்களும் ஒரு சேர அனுபவிக்கின்ற அது இன்பம்னார். அந்த இன்பம்தான் இன்பம் என்று எண்ணிக்கொள்வதைத்தான் மறுக்கின்றார் சுந்தரருடைய பாட்டில், வரலாற்றில் சேக்கிழார் பெருமான். 5 பேரறிவும் கண்களே கொள்ளன்னார். அங்கே அப்படி ஒரு இன்பம் இருக்குது, நமக்கு தெரியாது. அது வள்ளுவர் சொல்கிற அறநூலில் என்ன சொன்னார், நயமாக சொன்னார். காமத்துப்பால் அப்படி சொல்லி ஆக வேண்டும். மற்ற இடங்கள்லாம் கண்ணுக்கு இன்பம், வாய்க்கு இன்பம், காதுக்கு இன்பம் சொல்லிட்டு போகலாம். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுதுன்னு காதுக்கு மட்டும் ஒரு சொல்லிட்டு போகிறார் இல்லையா. அந்த மாதிரி என்ன சொன்னார் வள்ளுவர், காமத்து இன்பம், காம இன்பம் இல்லற இன்பம் அது சிறந்தது என்று சொல்வதற்குத்தான் 5 புலன்களும் ஒரே இடத்தில் அனுபவிக்கின்ற ஒன்று என்று சொன்னார். நாம் அதை சொல்லுவோம், அதை சிற்றின்பம் என்று சொல்லி பெருமானை அடைவதை பேரின்பம் என்று சொல்லுவோம். பேரின்பம் எப்படி இருக்குது நமக்கு தெரியாது, அங்கே போனால் தான் தெரியும். போனவங்க சொல்கிறது கிடையாது, போனால் அங்கேயே இருந்துடுறாங்க, சொல்கிறது கிடையாது, சொல்லவும் முடியாது. அங்கே அந்த இன்பம் எப்படி என்பதற்குத்தான் இந்த உலகத்தில் நாம் அதிகமாக எண்ணுகின்ற 5 புலன்களும் சேர்ந்து அனுபவிக்கின்ற பருவம் வந்தால், பக்குவத்தினாலே பருவம் வந்தால் அடைகின்ற அந்த இன்பத்தை மேற்கோள் காட்டினாங்க. அந்த மேற்கோள் காட்டியதற்கு கூட ஒரு அர்த்தம் உண்டு. ஏன் அதை காட்டுறாங்க, ஆண் பெண் உறவை அதை ஏன் காட்டுறாங்க என்றால், அந்த ஆண் பெண் உறவிலே கூட தருவதும் பெறுவதுமாகத்தான் இருக்கிறது. இருவருக்கும் தான் அந்த இன்பம். ஆனால் பெருமானை அடைகின்ற பொழுது அவன் தருகிறானே தவிர உன்னிடத்தை பெறுவது கிடையாது. பெறாமலே ஒரு இன்பம் உனக்கு வருகிறது என்று சொன்னால் இதைவிட அது சிறந்ததல்லவா? இது பெற்று வருவது, நீ தருகிறாய், அவள் பெறுகிறாள், அதுவே இன்பம் என்று சொன்னால், தராமலே நீ பெறாமலே எதையும் தராமலே பெறுகிறாய் அல்லவா. தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா யாருகோலோ சதுரர் அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் ஏதாவது ஒன்று பெற்றையா இல்லையே என்றால் அந்த இன்பத்தை சொல்வதற்குத்தான் இதை சொல்லியிருக்காங்களே தவிர நமக்கு புரிவதற்காகத்தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே அவர் சொல்கிறார், உடம்பினாலே என்ன பயன் என்று சொன்னால் ஒன்று எத்தனையோ பயன் இருக்குது. இந்த இன்பம் மட்டுமில்லை, எத்தனையோ பயன் நம்ம அனுபவிக்கிறோம். அது அல்லன்ற ஏசி காரில் போனால் இன்பமாக தான் இருக்குது, ஏசியில் உட்காந்து இன்பமாக தான் இருக்குது, அதெல்லாம் உடம்புக்கு தான் பயன். அவர் சொல்கிறார் இதெல்லாம் உடம்புக்கு பயன் அல்லன்றார். எது பயன் அப்படின்றார் பாருங்க. இந்த பயனை இந்த உடம்பு ஆக்ஞை தியானம் செய்து அதனால் பேர் ஒளியை நீ இந்த உடம்பிலே பார்க்கிற இல்லையா, உடம்பு மூலமாக பார்க்குற இல்லையா, அதை விட ஒரு பெருசு என்ன இருக்கிறது உனக்கு என்கிறார். இப்பயனை இந்த உடம்பு தரவில்லை என்றால் இதனால் பயன் கிடையாது. உயர்வு எழா என்றால் வெளியே போகாமல், பிராணயாமம் வெளியே போகாமல், துயரற என்பதால் இன்பம் வரும், உனக்கு துன்பம் கிடையாதுன்னு சொன்னார். தூங்குதல்னு ஒரு வார்த்தை சொல்றார், துயரற நாடியே தூங்க வல்லார். தூங்குதல் என்பதற்கு தூங்காமல் தூங்கின்னு அர்த்தம். தூங்காமல் தூங்கினா அறிதுயில், கருவிகளெல்லாம் ஒடுங்காமல் தியான நிலையில் இருப்பு தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சொன்னாங்க. அதைத்தான் சொல்கிறார், தூங்குதல் என்பது அமைதியுற்றுத்தலை காண்பது. இந்த நிலை கூடுதல் அரிது. இப்போ சாதாரணமாக சொல்லிடலாம், இது கூடுவது எல்லாருக்கும் அரிது என்பதால் தான் வல்லார்னு போட்டார். தூங்க வல்லாருக்குன்னார். சாதாரணமாக தூங்க வல்லார்னா எல்லாம் தூங்க வல்லார் போய் படுத்துடுறாங்க, ஜம்முன்னு தூக்கம் வந்துடுது இல்லையா. ஆனால் தூங்க வல்லார் என்றால் இதுபோல் தியானிக்கின்றவர்கள், புருவ நடுவிலிருந்து தியானிக்கின்றவர்கள் அதிகம் கிடையாது. எனவே தூங்குதல் வல்லார் என்று சொன்னார். வல்லாருக்கு பயன், எனவே பயன் இல்லை, பயம் இல்லை என்பது இயலாதவருக்கு என அறிக. பயன் இல்லாதவையார் இதில் தூங்க முடியவில்லை என்றால், இதுபோல் தியானிக்க தெரியவில்லை என்றால் உங்களுக்கு அந்த உடம்பினாலே பயன் இல்லை என்றார். அது ஒரு குறள் எழுதியிருக்கிறேன். பயம் என்ற வார்த்தை பயன் என்ற வார்த்தையில் திருக்குறள் வருது.
ஆங்கு அமைவு எய்தியக்கன்றும் பயம் என்றே, பயம்னா வரும், பயம்னா பயன் அர்த்தம், பயன் இல்லைன்றதுக்கு பயம் என்றேன்னு வரும், அதுக்காக எழுதியிருக்கேன். பயம் என்றால் பயம். இந்த நிலையை பெறாத வழி யோகமே அன்றி உடம்பும் பயனில்லதாம். அந்த தியானத்தை பெறவில்லை என்றால் யோகத்தினாலும் பயன் கிடையாது. நீங்கள் தாரணை தியானம் போயிட்டு சமாதிக்கு போகணும். அதனால் தியானத்துக்கே உங்களுக்கு முடியவில்லை என்று சொன்னால் யோகத்தினாலே பலன் கிடையாது. அதனால் உடம்புக்கும் உங்களுக்கு பயன் கிடையாது என்று எழுதுகிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான பாட்டு இது, எனக்கு இந்த நேரம் எனக்கு இல்லை, அதனால் அதை எழுதலை, நான் சொல்லிடுறேன், விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த பாட்டில் 10 வகையான ஓசைகளை சொல்கிறார். மணிகடல், யானை, வார்குழல், மேகம்னு சொல்கிறார். யோகத்தில் ஒரு ஓசை உங்களுக்கு கேட்கும்ன்ற. சேரமான் பெருமாள் நாயனாருக்கு திருச்சிலம்பு ஓசை கேட்டதுன்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ அவர் எந்த நிலையில் இருக்கிறார்? பிராசார யோகத்தினாலே நாள்தோறும் அவர் கேட்டிருக்கு, அந்த நிலைக்கு அவர் போயிருக்கிறார்னு பார்க்கணும். அது என்ன இடம் என்றால் திருச்சிலம்பு ஓசை வழியே நிறுத்தனை கும்பிடு திருவந்தியாரில் வரும். முதல்ல ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானம் செல்லணும். மீதானத்தில் இருந்து கொண்டு திருச்சிலம்பு ஓசை கேட்கும். திருச்சிலம்பு ஓசை கேட்டால் நிறுத்தனை கும்பிடலாம், பெருமானை ஒன்று நடராஜ தரிசனம் கிடைக்கின்றார். தில்லை தரிசித்தாலும் முத்தி, தரிசித்தாலும் முத்தின்னா இதுதான் தரிசித்தால் நாம் போய் பார்க்கணும், அது அல்ல. அது அடித்து பிடிச்சி போய் பார்க்குறோம், கதவு மூடுறாங்க இல்லையா, அது அல்ல. இந்த மாதிரி திருச்சிலம்பு ஓசை வழியே நிறுத்தனை கும்பிடும். அப்போ ஒரு நடராஜருடைய வடிவம் தோன்றும் உங்களுக்கு. ஒளி தோன்றுவது போல நடராஜருடைய ஒளி உங்களுக்கு தோன்றும். அதுக்கு தான் அதை மந்திர வடிவமாக நமக்கு சொல்லியிருக்கிறாருன்னா சொல்கிறான். அந்த வழியை என்ன சொல்கிறாருங்க, நிறுத்தனை கும்பிடுவது என்பது மீதானத்திற்கு மேல் அங்கே போகிற பொழுது கும்பிடலாம், அது நிராதாரத்திற்கு மேல் இருக்கின்ற இடம். இங்கே சொல்கிறார், அந்த சமயத்தில் உங்கள் என்ன வருமா? மணி, கடல், யானை, வார்குழல், மேகம், அணிவண்டு, தும்பி, வளை, பேரிகை, யாழ், தனிந்து 7 நாதங்கள் தாம் இவை 10 பணிந்தவர்க்கு அல்லது பார்க்க ஒண்ணாதேன்ன. பார்த்தல்னா அறிதல்னு அர்த்தம், பார்க்க ஒண்ணாதேன்ற. இந்த இடத்துல யோகங்களை பற்றி இருக்கிற நூல்கள் இருக்கின்றன, உபநிடதம் கூட இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓசை அதிகமாக கேட்கின்றாங்க, மெல்ல கேட்காது இறைச்சலாக கேட்கும் தான் யோக நூலில் சொல்கிறாங்க. ஆனால் திருமூலர் அப்படி சொல்லலை, மெல்ல கேட்கும்ன்றார். மெல்ல கேட்கும்னு சொல்கிறார். நான் அதை எழுதியிருக்கேன் உங்களுக்கு. சேக்கிழார் பெருமான் எத்தெல்லாம் படிச்சிருக்கிறார், எங்கெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு, ஆச்சரியமாக இருக்கும். யோகத்தில் இந்த ஓசையெல்லாம் கேட்கிற பொழுது மெல்ல கேட்கும் என்பது தான் அவருக்கும் உடன்பாடு. இறைச்சலாக கேட்கும் என்று சொன்னால் இந்த ஒலியை சொல்ல மாட்டாங்க. கோயிலையே மணி வைத்திருக்கிறோம் என்றால் யோகத்தில் மணி கேட்கும் என்பதற்குத்தான் மணி ஓசை. சிவபூஜையில் பஞ்சபூதங்களும் நமக்கு தேவை. பஞ்சபூதங்களில் ஆகாயம்தான் தூய்மையானது, ஆகாயத்தினுடைய குணம்தான் ஓசை. எனவே பெருமான் தூயவன். அந்த ஆலயத்திலே, தூய ஆலயத்திலே ஓசை, மணி ஓசை கேட்க வேண்டும் என்றால் ஆகாயத்தினுடைய குணத்தை கொண்டு வந்து அங்கே வைத்திருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். கொடிமரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே சின்ன சின்ன மணிகள் இருக்கும், பார்த்தீங்கன்னா மேலே போய் பார்க்குற போது அது என்ன சொல்கிறாங்க, யோக நிலைகளே நீங்கள் போகிற பொழுது அந்த மணி ஓசை கேட்கும் என்பதற்கு தான் அதை வைத்திருக்கிறாங்க. சும்மா அழகுக்காகவோ சிற்பத்துக்காக வைக்கலை. எவ்வளோ படிச்சிருக்காங்க நம்ம ஆட்கள், இதெல்லாம் சாதாரணமாக வச்சுட்டு போயிட்டாங்க. இங்கே அங்கே போய் பார்க்குற பொழுது இதெல்லாம் படித்த பின்னால் தான் அது புரியும் என்னன்னு. பொதுவாக கொடிமரம் நமக்கு தெரியுமே தவிர கொடிமரத்தை பற்றி எத்தனை விளக்கம் கொடுத்துருக்குறாங்க நம்ம பார்க்கலாம். அது இருக்கட்டும். அதனால் என்னென்ன 10 வகையான ஓசைகள் கேட்கின்றாங்க. மணி ஓசை, கடல் ஓசை, கடலுடைய அலை ஓசை, யானை பிளிறுதல், கொஞ்சம் யானை பிளிறுவது, அதனால தான் கோயிலில் யானை வச்சுருக்காங்க, பிளிறுதல். வார்குழல், குழல் என்றால் புல்லாங்குழல், புல்லாங்குழல் ஓசை கேட்கும். மேகம் முழங்குவது போல, கார்மேகம், கோடைகால மேகம் அல்ல, கார்கால மழைக்கால மேகம் மெல்ல முழங்கும் மேகம். வண்டு, வண்டு பறக்கிற போது ஒரு ஓசை கேட்கும். தும்பி, அது ஒரு வகையான தேன், ஒரு வகையான வண்டு, தேன் உண்ணுகின்ற தும்பி, அஞ்சிரை தும்பின்னு சொல்கிறார் இல்லையா, கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்றார் அந்த தும்பி. அதுக்கப்புறம் வளை என்றால் சங்கு, சங்கு ஓசை. பேரிகை, கொஞ்சம் சவுண்டு சொல்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில சமயங்களில் பேரிகை கேட்கலாம். அந்த பேரிகை என்பது தான் கொஞ்சம் இறைச்சல், கொஞ்சம், அது கூட மெல்ல தான் கேட்கின்றார். யாழ், யாழ் ஓசை, இவையெல்லாம் தனிந்து 7 நாதங்கள்னார், மெல்ல மெல்ல வருகின்ற ஓசைகள்.
அது ஏன் தசநாடின்னார். 10 நாடிகள் நமக்கு முக்கியமாக சொல்கிறோம். 72,000 நாடிகளை சொல்லிட்டு அந்த 72,000 நாடிகளில் சிறந்த நாடிகளாக தசநாடி என்று 10 நாடி சொல்கிறோம் இல்லையா? யோக நூல்களில் அது இங்கே திருமூலர் சொல்லலை. ஒவ்வொரு நாடியிலும் எந்தெந்த ஓசை கேட்கும். மணி ஓசை கேட்க வேண்டுமென்றால் அது என்ன நாடி, கடல் ஓசை கேட்கும் என்றால் என்ன நாடி என்று தசநாடிகளுக்கும் அந்த தசவாய்க்கும் சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் தசநாடிகளுக்கும் என்னென்ன ஓசைன்னு சொல்கிறாங்க. அது யோக நூலில் சொல்கிறது. அது அவர் சொல்லலை. ஆனால் அவர் சொல்கிற பொழுது தனிந்தெடு நாதங்கள் தாம் இவை 10 ஓசை கேட்கும் என்று 10 நாடிகளுக்கு அந்த 10 ஓசை என்று சொல்கிறார். அதுதான் அந்த செய்த விஷயம். இந்த ஒலிகளை 10ஐயும் ஆக்ஞானம் அடைந்தவருக்கு அல்லது மற்றவர்களுக்கு கேட்க முடியாதுன்ட்டார். கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துன்னா ஒன்றும் கேட்கலைன்னா பக்கத்து வீட்டுக்கார் பேசுகிறது தான் கேட்குமே தவிர மணி ஓசையெல்லாம் கேட்காது. தியானத்திற்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த ஓசை கேட்கும். உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன் அடுத்த பக்கத்தில். எனவே கேட்கப்படுதல் தியானத்தில் நிலைத்து நிற்றவைக்கு அறிகுறி. இந்த ஓசை உங்களுக்கு கேட்குதா, அப்போ நம்ம சரியாக போயிட்டுருக்குறோம், தியானத்தை சரியாக செய்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஓசை கேட்கும். முதல்ல மணி ஓசை கேட்டது, கடல் ஓசை கேட்டது என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓசைகள் பலவாறு வந்ததுனால தியானத்திலே நாம் சரியாக இருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம் என்று அறிகுறின. அதுக்கப்புறம் இவ்வோசைகள் பிராணவாயு மேற்கூறிய 10 நாடிகள் என்ற காரணத்தால் உளவாகுது. ஏன் உண்டாகிறது என்றால் முன்னே சொன்ன 10 நாடிகள் தசவாயுக்கள் 10 நாடிகளிலே போய் இந்த பிராணவாயு கலப்பதால், இந்த பிராணன் அபாரணம் உதாரணம் சொன்னமே, அந்த வாயுக்கள் எல்லாம் நாடிகளை போய் கலப்பதால் ஒவ்வொரு வகையான ஓசை வருகின்றது. இந்த நாடிகள் என்னென்னவாறு ஓசை எழும் என வரையறுத்து சில நூல்கள் கூறும். யோக நூல்கள் சிலவற்றை அது கூறும். அப்பாவும் சொல்லலை, நான் அதை எழுதலை. அது இருக்குது, யோகத்தில் சொல்கிறாங்க. அப்புறம் வார் என்றால் நீண்ட வாறு குழல், நீண்ட குழல்னு அர்த்தம். அணியனால் அழகு. தனிந்தெழு நாதம் அதான் சொல்லியிருக்கேன், மெல்ல ஒலிக்கின்ற ஓசை. எனவே மேக ஒலி என்பது கார்மேக ஒலி. அங்கே மேகம்னு சொன்னால் கோடை மேகம் அல்ல, அது கடுமையாக இருக்கும், கோடை இடி அது அல்ல. கார்மேகம் மெல்ல முழங்கும், அதுபோல் ஒலிக்கும்ன்றார். இது தியான சொல்லுங்கய்யா. இமயத்து ஈண்டு இன்குரல் பயிற்சி என்று ஒரு வரி புறநானூட்டில் வருகின்றது இல்லையா? அதில் இன்குரல் பயிற்சி என்றால் இமயத்து பக்கத்தில் மேகம் முடங்குதான். அது எது போல என்றால் இன்குரலாக இனிமையாக இருக்குது அது கேட்கறது என்றால், கடுமையாக இல்லை அந்த இடி ஓசை, மென்மையாக இருக்குன்னு பாட்டு புறநாட்டு இருக்குது. அது அப்பா மேற்கோள் காட்டிருக்காங்க. இமயத்து பக்கத்தில் போகிறீங்கன்னா இன்குரல் கேட்கலாம் என்று. உண்மையிலே இமயம் பக்கம் போய் தியானம் பண்ணால் அந்த குரல் உண்மையிலே கூட நமக்கு கேட்கலாம் என்று வைத்துக்கொள்ளலாம். அதை படிந்தவர்கள் யார் என்றால் தியானத்திலே இருக்கின்றவர்கள், அடங்கியவர்கள். அவளுக்கு தவிர மற்றவர்களால் முடியாதுன்ன. தியானத்தில் இருக்கின்றவர்கள் பார்க்கலாம் என்று சொல்லாமல் படிந்தவருக்கு அல்லது பார்க்க ஒண்ணாது என்று எதிர்மறை சொன்னார். எனவே நிச்சயமாக தியானம் உள்ளவர்களுக்குத்தான் அது கேட்குமே தவிர தியானம் செய்ய விடவில்லை என்றால் அவளுக்கு கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். அங்கே தான் நான் எழுதியிருக்கிறேன். எனவே தியான நிலை நிற்போர் அவ்வோசையை கேட்டலிலும் அப்பா ஒன்று எழுதுறாங்க, ஓசையை சொன்னாரே தவிர தியானம் என்பது அதுக்கு மேலே சமாதின்னு ஒன்று இருக்குது. சமாதிக்கு அப்புறம் நம்ம நிராதாரம் நிறைய சொல்கிறோம். நீங்கள் இங்கே இருந்து கொண்டு ஓசையே கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா அடுத்த சமாதி நிலை உங்களுக்கு வாய்க்காது. எனவே அதற்கு மேல் போக வேண்டியது என்ன பண்ணுறாங்க என்று சொன்னால், இந்த தியானத்தில் ஓசை கேட்குதா, சரி சரி கேட்கட்டும் என்று போயிடுவாங்களே தவிர அடடே கேட்குதே, மணி ஓசை கேட்டுது, கடலோசை கேட்குதே என்று நினைக்க மாட்டாங்க. எந்த ஓசை கேட்டாலும் அதை புறக்கணித்து விட்டு மேலே போவார்களே தவிர ஓசையை கேட்டுக்கொண்டு நின்றுவிட மாட்டார்கள். அது ஒரு படிநிலை. உங்களுக்கு தியானத்துக்கு சரியாக போய்கொண்டிருக்கு. இந்த மராத்தான் ரேஸ் ஓடுறாங்க இல்லையா, ஓடுற பொழுது சில பேருக்கு அந்த என்ன வேணுமான்னு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணுவாங்க. அவன் பார்த்துட்டு வேணான்னு போயிடுவான். இப்போ வேணாம் எனக்குன்னு போவான் இல்லையா? அதே மாதிரி ஓசை நமக்கு முக்கியம் கிடையாது. இப்போ மராத்தான் ரேஸில் போயிட்டுருக்கோம். சமாதிக்கு மேலே போய் நிராதாரத்துக்கு போய் மீதானத்துக்கு போகணும். இங்கே இருக்கிற ஓசையை கேட்டு நின்று விட்டோம் என்று சொன்னால் ஒரு மயக்கம் வந்து விடும், நாம் சித்தி பெற்று விட்டோன்னு வந்து விடலாம். எனவே இறங்கி வந்துடுவான். அதனால் கூடாது என்று அங்கே போகக்கூடாது. உண்மையான தியானம் பண்ணுறவங்க ஓசையிலே நாட்டம் செலுத்த மாட்டாங்க. சேரமான் பெருமாள் நாயனார் என்ன பண்ணார், என்னுடைய பூசை சரியாக இருக்கிறா என்பதுக்காக தான் அதை கேட்டார். திருச்சிலம்போசை கேட்ட சரி, இன்றைக்கு பூஜையை சரியாக பண்ணியிருக்கிறோம் என்று பெருமான் ஏற்றுக்கொண்டார். அன்னைக்கு கேட்கலை. ஒரு நாள் கேட்கல, என்ன பண்ண, அடடா நாம் தப்பு பண்ணிட்டோம், பெருமானை நான் என்ன தப்பு பண்ணேன், பூசையில் என்ன தப்பு நடந்தேன் என்று சொல்கிறார். கேட்கலை, ஓசை கேட்கலை. நான் என்னை மாய்த்து கொள்ளப் போகிறேன்னா வாழை எடுக்கிறார். உடனே வேகமாக வந்து பெருமான் அந்த ஒலியை காட்டுகிறார். அப்போ சும்மா விடலை பெருமான். சேரமான பெருமாள் ஏன் லேட்டுன்னு கேட்குறாரு. என்ன ஏன் லேட்டு வந்தீங்க? அவர் என்ன சொல்கிறார்,
அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, தில்லையிலே சுந்தரன் பாடிக்கிட்டு இருந்தான், அதை கேட்டுகிட்டே நான் மறந்துட்டோம் இங்கே வர்றதுக்குன்றார். என்ன அவராக மறக்கிறார்? அவருக்கு மறப்பு உண்டா? சுந்தர பெருமான் அவ்வளோ அழகாக பாடுகிறான்னா, உன்னை போல ஒரு யோகி அவன் அங்கே இருக்கிறான் தில்லையிலே, நீயும் அவனும் சந்திக்கணும் என்று சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரை சந்திப்பதற்காகத்தான் அன்றைக்கு திருச்சிலம்போசையை தாழ்த்தி சொன்னார் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? பெரியவாள் அதெல்லாம் சொல்கிறார். அதுபோல் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு திருச்சிலம்போசை கேட்டது. அதற்கு மேற்பட்டு அவர் வந்து உண்மை நெறிக்க போகிறான்னு பார்க்கணுமே தவிர அதே நிலையில் அவர் இல்லைன்னு பார்க்கணும். அதுதான் அது கூடாதுன்னார். இது தியான நிலையை உணர்வதற்காக அடையாளம். நீங்கள் சரியாக தியானிக்கிறீர்கள் என்பதற்கு இது அடையாளமே தவிர அதுவே முடிந்த நிலை அல்ல. ஒரு ஏன் தியானம் பண்ணுறோம், ஏன் யோகம் செய்கிறோம் என்றால் ஒலிகள் கேட்பதற்காக அது அல்ல. அது இடையிலே வருகின்ற அவாந்திர பயன்வாங்க, இடைநிலை பயனாக உங்களுக்கு கேட்கின்றான். அதுதான் கண்ணப்ப நாயனார் சொல்லியிருக்கிறேன். சேக்கிழார் அந்த இடத்துல ஒன்று சொன்னார், ரொம்ப அருமையான அந்த இடம், நான் ரொம்ப ரசிக்கிற இடம் அந்த இடம். அதாவது காலையிலே வேட்டைக்கு செல்றாங்க, கன்னி வேட்டைக்கு சென்ற கண்ணப்பர், அப்புறம் திண்ணனார் கூட நாணனும் காடனும் கூட வராங்க. வேட்டையாடுகிற பொழுது ஒரு காட்டுப்பன்றியே எய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றார் திண்ணனார். எப்பொழுதுமே இந்த புலி வேட்டைக்கு போனாலோ சிறுத்தை வேட்டைக்கு போனாலோ ஒரு மானை பார்த்து விட்டால் அந்த மானை தான் பிடிக்கும், மற்றெல்லாம் விட்டுரும். மற்ற எந்த மான் குறுக்க வந்தாலும் அதை அடிக்காது, தான் என்ன எய்ம் பண்ணதோ அது தான் போய் அடிக்கும். அதே மாதிரி வேடுகளுக்கு என்ன வழக்கம் என்று சொன்னால், ஒரு விலங்கை எய்ம் பண்ணுறாங்க, குறி பார்த்தால் அதை தான் முதல்ல அடிக்கணும். அந்த மாதிரி என்ன போச்சு, சென்னநாடு போகிற போது பலதெல்லாம் வேட்டையாடிக்கிட்டே வந்தாங்க, ஒரு காட்டுப்பன்றியை பார்த்து அடிக்கலாம்னு வந்து ஓடுது. காட்டுப்பன்றி அடிக்க போனாலும் வேகமாக ஓடுறதுனால பின்னால் ஓட வேண்டியதை விட்டு, பன்றி எப்படி வேகமாக ஓடும், அது மட்டும் போகுது. கூட திண்ணனார் வேகமாக ஓடுறாரு, இளைஞர் வேகமாக ஓடுறாரு, கூட பல பேர் வந்தாங்க, பல பேரால் ஓடியாட முடியல, எங்கன்னா போயிட்டு வரட்டும் நின்றுட்டாங்க. ஆனால் நாணனும் காடும் மிக முக்கியமானவர், அவங்களை மெய்க்காவலர் போல. எனவே அந்த ரெண்டு பேரும் கூடவே வராங்க. தேடி தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் என்ன பண்ணுறாங்க, அது போய் ஒளிஞ்சு ஒன்றும் போக முடியாமல் நிற்குதான். சேக்கிழாரெல்லாம் பாடுறாரு, எங்கே போக முடியாமல் நின்ன உடனே இதுக்கே அம்பு இனிமேல் போடணும், அதான் ஓடாமல் நிற்குது என்று வாளால் எடுத்து குத்துகிறார். அது இறந்து போகுதுன்னு வருது. அந்த நேரத்துக்கு வெயில் வந்துடுச்சு, காலையிலேருந்து வந்தவங்க இல்லையா, பசி. எனவே என்ன பண்ணுறான் நாணன், காடன் தான் என்ன பண்ணுறான், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ளே இதை சமைச்சு வச்சிடறான்றான், ஏன்னா அவனுக்கு பசி நேரம். சரி 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 சீக்கிரம் சமைச்சு போய் அவன் குளிச்சுட்டு வரேன்னு போகிறார். போகிற பொழுது நாணனும் திண்ணனாரும் போகிறாங்க. போயிட்டு அந்த பொன்முகலை ஆற்றில் நீராடுகிறார்கள். அந்த இடத்துல சொல்கிறார், கதிரவன் உச்சி நன்ன, சூரியன் உச்சியில் வந்தா, உச்சி பகல வந்தாச்சு, கதிரவன் உச்சி நன்ன கடவுள் மால் வரையினர். பெருமான் இருக்கின்ற இடம் காலத்தி மலை, கடவுள் இருக்கின்ற அந்த மால் வரை, பெரிய மலை, பார்த்தாலே மயக்கம், அவ்வளோ பெரிய மலை. அதன் உச்சியிலே அதிர்தரும் ஓசை ஐந்தும் ஆறுகளை முழக்கம் காட்டன். கண்ணப்பருக்கு அப்பயே மாறி போச்சு. வேடராயிருந்தவர் அந்த பன்றியை கொண்டார தவிர, நீ எல்லாம் பக்குவப்படுத்தி வைப்பா, நான் பொன்கு ஆற்றில் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னவர் தான். குளிக்கிற போதே கேட்கிறார், நாணனை கேட்கிறார், அது என்னப்பான்னு கேட்கிறார். அது அழகா சேக்கிழார் பாடுறார். அது குடுமித்தேவர்னு சொல்றாங்க. அதை காண நீ போதின் நல்ல காட்சியே காணும், கோணமில் குடுமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம். நான் என்ன சொல்கிறான், நல்ல காட்சி எங்கே கிடைக்கும்பா, அது அப்புறம் பார்க்கலாம், இப்போ பசிக்குது இல்லையா, எனவே காண நீ போதனால், நீ பார்க்குற போது ஒருவேளை அப்போ போனீங்கன்னா அங்கே நல்லா அவன் உச்சியில் இருக்குது, அது அவன் எண்ணலை, அவர் ஏங்க உச்சி போகிற பசியோட எங்கே இருக்கிறார். காண நீ போனால், அந்த உச்சிக்கு நீ போனால் அங்கே நல்லா இருக்கு, குடுமித்தேவர் இருக்கிற காணலாம்ட்டார். குடுமித்தேவர் கோணமில் குடுமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம்னு அவருக்கு சொன்னார். அவ்வளோதான். இவர் மாறி போச்சு இவருக்கு இல்லையா. இவர் ஏற்கனவே அந்த முழக்கம் ஆள் திண்ணனாருக்கு அந்த ஓசை கேட்குதுன்றார். முதல்ல பஞ்சநாதம் வாங்க, அதை உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன். பஞ்சநாதம் பஞ்ச வாத்தியங்கள்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சபூதங்களுக்கு ஏற்ப 5 நாதங்கள் சொல்லியிருக்காங்க. பிருத்திவி என்று சொன்னால் நிலம் சம்பந்தப்பட்ட இசைக்கருவிகள் எது என்றால் முரசு பேரிகை, அதெல்லாம் நிலம் சம்பந்தப்பட்டது. முரசு மத்தளம் பேரிகை எல்லாம் நிலம் சம்பந்தப்பட்டது. நீர் சம்பந்தப்பட்டது சங்கு வளை போன்றவை எல்லாம் நீர் சம்பந்தப்பட்டது. நெருப்பு சம்பந்தப்பட்டது மெட்டல் உலோகங்கள், பெரிய உலோகம் அடிக்கிறாங்களே, தாரை தப்பிட்டெல்லாம் அடிக்கிறாங்களே, அதெல்லாம் மெட்டல், அதெல்லாம் நெருப்பு சம்பந்தப்பட்டது. ஏன்னா விளைக்கணும், பித்தளை தாமரத்தெல்லாம் விளைச்சி தான் அந்த வாத்தியத்தை செய்யணும், அது நெருப்பு சம்பந்தப்பட்டது.
காற்று சம்பந்தப்பட்டதெல்லாம் புல்லாங்குழல் போன்றவை எல்லாம் காற்று சம்பந்தப்பட்டது. அதை விட கடைசியாக இருப்பது தான் ஆகாயம். ஆகாயம் என்பது தூய்மையான சொல்லணும், தூய்மையான சொல்லணும். அந்த தூய்மையானது என்று சொன்னால் நம்முடைய குரல். அந்த குரலே இன்மையை வைத்தான் பெருமான். எல்லாருக்கும் வைக்கலை, எல்லாருக்கும் வைக்காமல் குரலிலே இனிமையாக வைத்திருக்கிறான். இளவையிலே பாடுறார் இல்லையா, இளமையிலே பாடுறார் இல்லையா, நம்மளால் பாட முடியல என்றால் அது குரல் ஓசை என்பது பெருமான் ஆகாயத்தின் வழியாக வைத்து மக்களுக்குத்தான் தந்திருக்கிறான். பாரதியார் ஒரு இடத்துல அழகாக எழுதுறார், இசை என்பது உயர்ந்தது. இசை ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா நமக்கு தெரியும், 7 இசையா இசை பயனான்னு பார்க்குறோம். இசை உயர்ந்தது. அதனால்தான் இறைவன் என்ன பண்ணா, அதை மக்களுக்கு வைத்தான். ஏன்னா மக்கள் உயர்ந்தவர்கள். பிறப்பில் மானிட பிறப்பு உயர்ந்த பிறப்பு. எனவே இசை உயர்ந்தது, எனவே மானிட பிறப்பு உயர்ந்தது, எனவே மக்களுக்கு வைத்தான் சொல்லிட்டு பறவைகள் உயர பறப்பதாலே பறவைக்கு வைத்தான். ஏன்னா குயில் பாடுது இல்லையா, நாகனவாய்ப்புள் பாடுது இல்லையா, அதை மறக்காமல் என்ன சொல்கிறார், பறவையெல்லாம் உயர பறக்குது, நாமெல்லாம் ஒழுக்கத்தினால உயர்ந்தவர்கள், எனவே நமக்கு இசை வைத்தான். பறவையெல்லாம் குயில் போன்றவையெல்லாம் உயர பறக்கிறது அல்லவா, எனவே உயர பறப்பதாலே அந்த பறவைக்கு வைத்தான் என்று அவர் எழுதுகிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு இசை என்று பார்க்கிறோம். அது 5 வகையாக கேட்கும். பஞ்சநதம் அந்த வாசை அவர் கேட்குதான். அதிர் தரும் ஓசை 5 ஆறுகளை முழக்கம் காட்ட. கடல் ஒலி போல் அவருக்கு கேட்குதான். திண்ணனாருக்கு கேட்குது. கேட்ட உடனே அவருக்கு என்ன புதுசாக இருக்குது, என்னடா ஒரு ஓசை கேட்குதே என்று சொல்லி பக்கத்தில் நாணன் இருக்கலாம் இல்லையா, அந்த நாணனை பார்த்து கேட்கிறார், இது என்கொல் நாணான்னார். ஒரு ஓசை கேட்குதுப்பா எனக்கு, இது என்கொல் நானா என்று கேட்டவுடனே அவன் என்ன பண்ணான், அவன் சாதாரணமாக எடுத்துட்டார். இது என்கொல் நானா என்றார்க்கு இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருங்கெழு ஒலினான். அவனுக்கு தெரிஞ்சிடும், அவ்வளோதான் இல்லையா. அது ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா அவர் அரசர், இளவரசர் இல்லையா. எனவே என்ன சொன்னால், அது ஒன்றும் இல்லைங்க, இப்போ தான் நீங்கள் எல்லாம் வரீங்க காட்டு பக்கம், இப்போ தான் காட்டு பக்கம் வர்றதுனால நிறைய தேனீக்கள் எல்லாம் பறக்கும், மலரில் தேனீ உண்டுறதுக்காக பறக்கும், அதனுடைய ஓசை அப்படின்னு சொன்னான்டார். அந்த இடத்துல நான் சேக்கிழாரை பார்த்தபோது அவருடைய எண்ணம் பாருங்கள். அவர் என்ன எழுதுகிறார், இது என்கொல் நானா என்றார்க்கு இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து, பெரிய பெரிய மலர்களில் தேன் இருக்கும், சூழ்ந்து தேடிக்கொண்டு போகின்றது. மது மலர் ஈக்கள், மதுவை தேடுகின்ற தேனீக்கள் போகுதான். மொய்த்து மருங்கு எழும் ஒலி, ஒலின்னு சொல்கிறான். இவர் கேட்கிறார், இது என்னன்னு கேட்கிறார். ஏன்னா அவர் இளவரசர், நானும் அவங்க அப்பாவுக்கு துணைனாக இருந்தாலும் கூட ஒரு இளவரசர். இது என்னன்னு கேட்கிற பொழுது அவனுக்கு தெரிஞ்சதை என்ன சொன்னான், மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருங்கெழும் ஒலின்னு சொன்ன உடனே திண்ணன் பார்த்துருப்பார், ஒரு மாதிரி கேரியாக பார்த்துருப்பார். என்னடா இதை சொல்கிற, எனக்கு தெரியாதான்னு அர்த்தம். அது அவர் என்ன காட்டில் வீட்டில் வளர்ந்தார், அவரும் காட்டில் தானே எல்லாத்தையும் இருந்தார். வயது வந்து தானே இப்போ வேட்டைக்கு வரார். தேனீக்கள் வருகின்ற ஓசைக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா என்பது போல் அவர் பார்த்துருப்பார். பார்த்ததால் என்ன பண்ணார் சேக்கிழார், மருங்கெழும் ஒலின்னு சொல்லாமல் மருங்கெழும் ஒலிகொல் அப்படியா இருக்கலாங்கன்றா. உடனே 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 அந்த கொல் என்ற ஒரு வார்த்தையை போட்டார் பாருங்க. மருங்கெழு ஒலின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மருங்கெழு ஒலின்னு சொன்னால் முறைச்சார், திண்ணனார் முறைச்சார், ஒலிகுள் இருக்கலாங்கன்ட்டா. அது இல்லை, விட்டுட்டு அப்புறம் தான் போகிறார். இல்லை இல்லை இது வேறு ஏதோ இருக்குன்னு சொல்லியிருப்பார். அப்புறம் தான் குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்று சொன்னதுதான் உபதேசம். நாணனுடைய உபதேசம் போல தான் அவருக்கு அமைகின்றது. குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றார். என்ன வேகமாக போகிறார், அவருக்கு பசி தந்ததா, வெயில் தெரிஞ்சதா, வேகமாக ஏறுகிறார். எங்கே அவருடைய அன்பு முன்னே ஏறுகின்றதான். நாணன் பழக்கப்பட்ட, மலையில் பழக்கப்பட்ட, அவன் பின்னால் வரான், ஆனாலும் முடியல, இவர் போகிறார். நாணன் பின்னால் வர, அன்பு முன்னே போக மலையிலே ஏறுகின்றார். அந்த வரலாறு நமக்கு தெரியும். அந்த தியானத்துக்காக சொன்னேன். அந்த தியானத்தில் இப்படி ஓசைகளெல்லாம் நமக்கு கேட்கலாம், அந்த தியானம் வசப்பட்டால் கேட்கலாம் என்று முடியுது. அதுவரை நாம் இன்றைக்கி நிறுத்தி வைக்கலாம். 9வது பக்கம் தான் முடிச்சிருக்கிறேன். 9 பாட்டு முடிச்சிருக்கேன். 9 பாட்டு முடிச்சிருக்கேன். 10வது பாட்டு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வகுப்புன்னு சொல்லணும், அடுத்த வகுப்பில்